எடப்பாடியை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன காரணம்னா, கூட்டம் வருதுங்கிறீங்க, கூட்டம் கூட்டுறாங்க. கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகளை கொண்ட கட்டுகளை ஒவ்வொருவருக்கும் விநியோகித்து எடப்பாடி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு பணம் கொடுக்கறத அந்த சேனலில் காட்டினாங்க. ஒரு தொகுதிக்கு எடப்பாடி வராங்கன்னா 1 கோடியிலேருந்து 2 கோடி செலவு பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளும் செய்கிறது இல்லை சொல்கிறேன். நீங்கள் கேட்ட எடப்பாடியை சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் கேளுங்க. இது போல ஒரு கேவலமான விஷயத்தை எந்த தலைவரும் செஞ்சதில்லை. தனி மனித தாக்குதல், மரியாதை குறைய பேசுறது, அதெல்லாம் நமக்கு விமர்சனம் இருக்குது. கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாரு. யார் உங்களுக்கு எடப்பாடி கட்சி தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க? யார் சொன்னாங்க? அதாவது நான் சொல்றேன், எடப்பாடி எங்களை போலந்தா பேச முடியும்? இல்ல, இந்த மாதிரி விமர்சனங்கள் எதிர்கட்சிங்கிற வேலை என்ன? ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றது. ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அவனுக்கு வாழ்க்கை. எடப்பாடி போய் திமுகவோட திட்டங்களை, உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பான திட்டம், நலமுடன் ஸ்டாலின் சிறப்பான திட்டம், மக்கள் விடியல் பயணம் சிறப்பான திட்டம்னா Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட திராவிட சிந்தனையாளர் வழக்கறிஞர் திரு ராமசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பற்றி சொன்னீங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப முன்னாடியே அவரோட அந்த அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய ஊர்களுக்கு போறாரு, மக்கள் திரளாக வர்றாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றத சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆட்சியில் இருக்க குறைகளை பேசி தான் எல்லா இடத்துலையுமே போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன காரணம்னா, கூட்டம் வருதுங்கிறீங்க, கூட்டம் கூட்டுறாங்க, கூட்டம் கொண்டு வருகிறார்கள். கூட்டம் தானாக கூட்டம் இல்லை. நீங்கள் நியூஸ் சேனல் சொல்கிறீங்கள், நியூட்ரல் சேனல் தான், அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லைல்ல? ஆளுங்கட்சி ஆதரவு சேனல் இல்லைல்ல? நியூஸ் தாங்கிறது நியூட்ரல் சேனல். நியூஸ் ஒரு செய்தி போட்டான் போன வாரம், பார்த்தீங்களா? கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகளை கொண்ட கட்டுகளை ஒவ்வொருவருக்கும் விநியோகித்து எடப்பாடி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு பணம் கொடுக்கறத அந்த சேனலில் காட்டினாங்க. அதுபோல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தொகுதிக்கு எடப்பாடி வராருன்னா 1 கோடியிலேருந்து 2 கோடி செலவு பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளும் செய்கிறது. இல்லை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட எடப்பாடியை சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் கேளுங்க. அது பணத்தை செலவு பண்ணி கூட்டப்பட்ட கூட்டம். அது மட்டும் இல்லை, எடப்பாடி மீது நான் கூட இந்த மீட்பு பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சின்ன மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அந்த மரியாதைலாம் சுத்தமாக போயிட்டு. என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 5 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்பான நல்லாட்சி பண்ணுறாரு. டாப் 5 முதலமைச்சரில் அவர் ஒரு முதலமைச்சராக இந்தியாவில் இன்றைக்கி இந்தியாவுக்கே வழிகாட்டுற லெவலில் இருக்கார். அவரை ஒருமையில் பேசுகிறாரு. தவறான விஷயம். அரசியல் தமிழ்நாட்டில் இது போல் ஒரு கேவலமான விஷயத்தை எந்த தலைவரும் செஞ்சதில்லை. அதாவது பல ஆளுமைகளை கண்ட மாநிலம். ராஜாஜி வெர்சஸ் காமராஜ், காமராஜ் வெர்சஸ் அண்ணா, அண்ணா வெர்சஸ் பக்தவச்சலம், எம்ஜிஆர் கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆர், கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர், அதுபோல் கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா, ஜெயலலிதா வெர்சஸ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்படி பல ஆளுமைகளை சந்தித்த மாநிலத்தில் இவங்கெல்லாம் யாரும் தரம் தாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் தரம் தாழ்ந்தி பேசினதில்லை. அதில் ஜெயலலிதா அம்மையார் கூட கொஞ்சம் சில விஷயங்களில் தரம் தாழ்ந்தி பேசியிருக்காங்க. அவர் வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது என்பது ஏற்க முடியாது. அதை மக்கள் ரசிக்கலை. அது எடப்பாடியோட அறியாமையை காட்டுதா இல்லை திமிரை காட்டுதான்னு தெரியல. கூடுற கூட்டத்தை வச்செல்லாம் நீங்கள் தேர்தலில் கணக்கு பண்ண முடியாது. ரெண்டாவது, இப்போ எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிட்டார். அந்த தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பலை. அதிமுக தலைவர்களும் கூட்டணியை விரும்பலை. அந்த சூழலில் அந்த கூட்டணி வச்ச வெறுப்பு வளர்றதை தடுக்கணுங்கிறதுக்காகவும் மக்கள் அதை மறக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு மீட்பு பயணம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரே ஒழிய, அதனால் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் 2017 ஜனவரியிலேருந்து 2021 வரை 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆண்டிருக்கார். இப்போ 4 ஆண்டுகள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆளுமையில் கடந்து 5வது ஆண்டில் இருக்குது. அந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இப்போ எவ்வளோ வளர்ச்சி, இப்போ எவ்வளோ சாலைகள், எவ்வளோ உள்கட்டமைப்பு வசதிகள், எவ்வளோ கல்லூரிகள், எவ்வளோ பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும்.
அதனால் எடப்பாடி பயணம் எந்த விதமான மாற்றத்தையும் தமிழ்நாட்டில் உண்டு பண்ண போவதில்லை. ஒரே ஒரு விஷயம் எடப்பாடி பயணத்தில் என்ன தெரியுதுன்னா, தனி மனித தாக்குதலும் அதாவது ஒரு ஒருமையில் பேசக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் களம் எடப்பாடியால் தள்ளப்பட்டிருக்கு. தனி மனித தாக்குதல், மரியாதை குறைய பேசுறது அதெல்லாம் நமக்கு விமர்சனம் இருக்குது. அதை தாண்டி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாரு. யார் support உங்களுக்கு வந்து எடப்பாடி கட்சி தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னா? யார் சொன்னா? இல்லை எடப்பாடி தலைமையில் அதிமுக முழுமையாக இருக்குன்னு யார் சொன்னா? எடப்பாடிகிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்க, செங்கோட்டையன்ட்ட ஒரு 15 எம்எல்ஏ இருக்காங்க, வேலுமணிகிட்ட ஒரு 15 எம்எல்ஏ இருக்காங்க. சரி, இப்போ இத்தனை இல்லை ஊர்கள் கேளுங்க, சிவி சண்முகத்திட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பொதுச் செயலாளர்னு ஒரு போர்வையில் இருந்தாலும் எடப்பாடியோடு மல்லு கட்டுவதில் சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இதெல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் எடப்பாடியை முழுசாக தலைவராக ஏற்றுக்கலை. ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்த பிரிந்த டிடிவி தினகரன் தனியாக நிற்கிறாரு, சசிகலா தனியாக இருக்குது, ஓபிஎஸ் வெளியிலே வந்துட்டார் அந்த கூட்டணியிலேருந்து. இப்போ இதில் எப்படி நீங்கள் எடப்பாடி வந்து அதிமுகவோட ஒட்டுமொத்த தலைமை ஒருமுகம்னு சொல்கிறீங்க? இவங்க எல்லாரும் வெளிப்படையாக நான்கு அதிமுக குழுக்களில் ஒரு குழுவினுடைய தலைவர், ஒரு ஃபேக்ஷனோட லீடர் எடப்பாடி. ஏடிஎம்கே ஹேஸ் காட் 4 ஃபேக்ஷன்ஸ் அண்ட் எடப்பாடி பழனிசாமி இஸ் லீடர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபேக்ஷன்ஸ். சார், டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் வந்து விலகிட்டாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து உள்ளுக்குள்ள அதிருப்தி இருக்கலாம், பட் வெளியில் வந்து எல்லாருமே வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. அவர் போகிற கூட்டங்களை அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவர் தான் வந்து முதலமைச்சர் கட்சியோட பொதுச் செயலாளருங்கிற முறையில் எடப்பாடியை ஆதரிக்கிறாங்க, முழு மனதோடு ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? முழு மனதோடு சிவி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி கூட்டணி வச்சதை ஏற்றுக்கிட்டாரா? சொல்லுங்கள். வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சாதானே செங்கோட்டையை ஏற்றுக்கிட்டாரா? எடப்பாடிக்கு பல பிரச்சனையை மறைக்கிறதுக்கு ஒரு பயணம் எடுத்துக்கிட்டாரே ஒழிய அந்த பயணத்தின் மூலம் அன்றாட அரசியல் விமர்சனங்களை தவிர்க்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த மீட்பு பயணங்கிறது வே ஆஃப் எஸ்கேபிசம். விமர்சனங்கள் இருந்து பாரதிய ஜனதா கூட்டணியோடு வைத்த விமர்சனத்திலிருந்து தப்பிப்பதற்காக மடமாற்றுறதும் அங்கே கிராமத்தில் தண்ணி ஒரு பக்கம் பாயிறத வேற பக்கம் மாற்றி அடுத்த வயலுக்கு விடுற மாதிரி பிரச்சனையை மடமாற்றி பயணங்கிற மூலயமா விட்டுருக்காரே ஒழிஞ்சு வேற ஒரு விஷயமும் இல்லை. ஓகே, இந்த பயணத்தில் திமுக ஆட்சி நிறைய விமர்சனம் பண்ணுறாரு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் சரி, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நான் சொல்கிறேன், எடப்பாடி எங்களை போலந்தா பேச முடியும்? சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி விமர்சனங்கள் எதிர்கட்சிங்கிற வேலை என்ன? ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறது, ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அவனுக்கு வாழ்க்கை. எடப்பாடி போய் திமுகவோட திட்டங்களை, உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பான திட்டம், நலமுடன் ஸ்டாலின் சிறப்பான திட்டம், மக்கள் விடியல் பயணம் சிறப்பான திட்டம்னா எடப்பாடி யார் ஓட்டு போடுவா? எங்களை குறை சொன்னாதான் அவருக்கு ஏதாவது 10ல் 1 ஓட்டாவது விடும். அதனால் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சியுடைய பணி என்னன்னா ஆளுங்கட்சியை குறை சொல்வது, அதுதான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே ஒழிய அவர் குறை சொல்கிறதுனால நாங்கள் நல்லா ஆட்சி செய்யலாம் இல்லை, நல்ல ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிச்சோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் 3 ஆண்டு ஆட்சி நடத்தியிருக்கோம். 3 ஆண்டு ஆட்சியில் குறை இருந்ததுன்னா 40க்கு 40 ஜெயிக்க முடியுமா? மக்களோட எதிர்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால தானே 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அப்போ எங்களுடைய திட்டங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எங்களுடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு கொடுத்த அங்கீகாரம் தான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி. அது மட்டுமல்ல, எல்லா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தலும் 50,000க்கு குறையாமல் வாக்கு வித்தியாசத்தில் திமுகவும் கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் அந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களுக்கும் ஆட்சிக்கும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் எடப்பாடி குறை சொல்கிறதுங்கிறது அவரோட வேலை. குறை சொல்லி தான் அவர் பிழைக்கணும். அதை அவர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் போய் நம்ம வந்து இல்லை அவர் குறை சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் குறை சொல்கிறதுனால நாங்கள் குறையோடவர்கள்னு அர்த்தம் இல்லை. எதிர்கட்சி என்பது எப்பயும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒன்று. அதான் அவர் செய்கிறார். அந்த மாதிரி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் வந்து எடுபடுமான்னு நான் கேட்குறேன். மக்கள் மத்தியில் எடுபடலையே. அவருடைய குறை எடுபட்டு இருந்ததுன்னா பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து 40க்கு 40 ஜெயிச்சிருக்க முடியாது. இடைத்தேர்தலில் 50,000க்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்க முடியாது. அதாவது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி. அனைத்துமே மாநகராட்சியும் திமுக கைப்பற்றியது. 95 நகராட்சிகளை திமுக கைப்பற்றியது. 98% பேரூராட்சிகளை திமுக கைப்பற்றியது. அதனால் மக்கள் வந்து எங்களை வந்து தேர்தல் வெற்றி மூலம் அங்கீகரிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ முழுமையான அங்கீகாரங்கிறது இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சங்க போக்கில் மக்கள் எல்லா இடங்களிலும் எங்களை வரவேற்கிறாங்க.
கட்சி தலைவரையும் வரவேற்கிறாங்க, அமைச்சர் பெருமக்களையும் வரவேற்கிறாங்க, எம்எல்ஏக்களையும் வரவேற்கிறாங்க, அடிமட்ட தொண்டன் என்னை போன்றவர்களையும் வரவேற்கிறாங்க. திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக, மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக, மக்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு இருக்குது. ஓகே. இப்போ திமுகவோட பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த ஓரணியில் தமிழ்நாடு அது பெரிய ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. பட் அதில் பார்த்தோம்னா அந்த ஓடிபி வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் சொன்ன ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ மக்களுடன் ஸ்டாலின்கிறவை வந்து முதலமைச்சர் பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கிறதையும் என்ன பார்த்தோம். சொல்றதுன்னா, இந்த மாதிரி கோர்ட் வந்து திமுகக்கு எதிராக சில விஷயங்கள் தொடர்ந்து நீதிமன்றங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த சிவி சண்முகம் வந்து இப்போ இது மாதிரி ஒரு வழக்கு தொடுத்திருக்காருல, அப்போ அவர் அந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆருக்கு எதிராகவும் அம்மா குடிநீர்னு வச்சாங்கல்ல, ஜெயலலிதா படம் போட்டு அம்மா குடிநீர், அம்மா உணவகத்தில் அம்மா படம் வச்சாங்களா? இப்பயும் அம்மா படம் சில இடத்துல இருக்கா? அப்புறம் என்ன? ஏன்னா திமுக அதாவது ஒரு விஷயங்க, இன்றைக்கி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவிற்கே ஒரு டாலஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர், அதாவது ஒரு ஒரு மிக மிக சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சிறந்த ஆளுமை மிக்க முதலமைச்சராக உருவெடுத்திருப்பதை பொறுக்க முடியாத சிவி சண்முகம் போன்ற குள்ள நெறிகள் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் இன்னும் இறுதி தீர்ப்பு வரல, அதை நீங்கள் பார்க்கணும். இது வந்து இடைக்கால தீர்ப்பு. இறுதி தீர்ப்பு வரக்குள்ள அதை பற்றி முழுமையாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு இன்னும் விசாரணை முடியல. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வழக்கறிஞர் என்ற முறையில் ஒரு நாகரிகமாக இருக்காது. லிஸ்ட் பெண்டன்ஸும்பாங்க, பெண்டிங் லிட்டிகேஷன்னு சட்டத்தில் சொல்லுவாங்க. பெண்டிங் லிட்டிகேஷன் மேட்டரை நம்ம பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த ரிட்டு டிஸ்போஸ் ஆகட்டும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். இப்போதைக்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா எதிரணியில் இருக்கக்கூடிய வந்து தனித்தனியாக நிற்கிறதுனால அது திமுக தான் வந்து பலமாக அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் நெருங்குற பட்சத்தில் வந்து எதிரணியில் இருக்க கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய எதிர்க்கட்சியை உருவாக்குற பட்சத்தில் திமுக அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு விஷயங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுக்கு ரெண்டு விஷயம். மொதல் விஷயம், கூட்டணிங்கிறத விட மொதல் விஷயம், திராவிட மாடல் ஆட்சி, நல்லாட்சி திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று அடைந்திருக்கு. மக்களுடைய ஏகோதிவித்த வரவேற்பை பெற்றிருக்கு. அது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு கூட்டணி அப்படின்னா இது ஏதோ நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ சேர்ந்த கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி. காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீகு, தமிழர் வாழ்வுரிமை கட்சி எல்லாத்துக்குமே சமூக நீதி என்பது தான் ஒரு பேஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் தான் எல்லா கட்சிக்குமே. அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம், இந்த மூன்று தியரிஸும் வந்து எல்லா கூட்டணி திமுகவோட கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஓரணியில் திமுக கூட்டணி கட்சிகள். அதனால் அந்த கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல பேர் சொன்னாங்க திருமாவளவன் போயிடுவார்னாங்க. அவர் தெளிவாக வந்து நம்ம பெரியவர், நம்ம இவர் இருக்கார்ல இளைய பெருமாள், மணிமண்டப திறப்பு விழாவில் தெளிவாக நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலில் திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு கட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. கம்யூனிஸ்டும் தெளிவாக இருக்காங்க, காங்கிரஸும் தெளிவாக இருக்குது. இந்த கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் எதிரில் வந்து எந்த கட்சியும் பலம் இல்லாமல் இருக்குது. அதிமுக 4 இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைன்னு ஒன்று இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி நயினா நாகேந்திரன் 2 பிரிவாக இருக்குது. இப்போ அண்ணாமலை பிரிவு வந்து இந்த சைலண்ட் மோடில் போயிருக்கு. இப்போ நயினா நாகேந்திரன் பிரிவு ஓப்பனில் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி, ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சின்னு 2ஆக இருக்குது. அதை தவிர தேமுதிகவை பொறுத்தவரையும் திமுகவோட சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டார். தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து மாநாட்டிலே அறிவித்தார், வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி நடத்துவோம், கூட்டணியில் பங்கு உண்டுன்னு சொல்லி விஜய் அறிவித்தார். அறிவித்து 1 வருஷம் தாண்டி போச்சு. இன்னைய வரையும் ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று சேர்ந்தாலும் அதை விட பலமாக திமுக கூட்டணி இருக்கிறது. அதை விட பலமான பாசிட்டிவ் திமுகவுக்கு விஷயம் என்னென்னா, திமுக அரசினுடைய திட்டங்கள் எல்லா மக்களையும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் சென்று அடைந்திருக்கிறது. அதனால் திமுக மீண்டும் ஆட்சி வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக சார்.
பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.